உனக்கு ஃப்ரீயா இருக்குல்ல? டைம் கிளாஸா? டைம் கிளாஸ். இந்த முதல்ல தான் இடம் இல்லை மடியில் உட்காந்துருது. கார் ஃபுல்லாக இடம் இருக்குது. இப்பயும் மடியில் உட்காந்து போகிறேன்னா என்ன பண்ணுறது? அண்ணனுக்கா சரி போய் எனக்கு இதை ஆன் பண்ணி விட்டுவா. நானும் ஆன் பண்ணல, போய் ஆன் பண்ணல. தெரியாதுடா எனக்கு. அப்பா தெரியாது. ஏய் மூச்சு அடைச்சுண்டா டே. சாமி நம்மகிட்ட தானடா இருக்கு. டேய் டேய் என்னடா கொஞ்சம் காலை ஒட்டி வைங்க. என்ன பைக்கு காலை ஒட்டி விண்டோவாக இறக்கி விட்றா. பைக்கியா? சரி கார்கி இந்தா மைக்ரோ ஓவனில் இருக்க மாதிரி இருக்குது. விண்டோ இறக்கி விடு. சாவுங்கடா, உட்காந்து சாவுங்க. ஜண்டா ஜண்டா அது இதுவும் கேட்கும்லடா. தூக்கம் வருது, அப்படியே தூங்குறேன். அங்கே தூங்கு. இந்த மடியில் என்னைக்கும் சண்டை வந்ததில்லை. 7 மணி 7 மணிக்கு மணி 10:45. அன்பான குடும்பம், இந்த வீடியோவில் வந்து திண்டுக்கல்லில் இருக்க சிறுமலைக்கு நாங்கள் போயிருந்தோம். அதில் எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நாங்கள் 2023 தீபாவளி முடிஞ்சு 2 நாள் கழித்து போனோம். நாங்கள் திண்டுக்கலுக்கு முன்னாடியே சிறுமலைக்கு போகிற ஒரு ஷார்ட்கட் ரூட்டு. அது வந்து ஒத்தையடி பாதையாக இருக்கும். என்னடா காரில் போனவங்க திடீர்னு பைக்கில் போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. நாங்கள் 2023 அந்த தீபாவளிக்கு போனப்போ ஃபுட்டேஜெலாம் நிறையா அழிஞ்சு போச்சு. அதனால் நாங்கள் 2022 எல்லாம் பைக்கில் போயிருந்தோம். அந்த ஃபுட்டேஜை தான் உள்ளே சொருகி கலந்து அடிச்சிருக்கோம். 2022 பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பைக்கு 6 பேர் போயிருந்தோம். அதே இப்போ 2023 வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் 7 பேர். அதனால் கார் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். சிறுமலை மலை வந்து இப்படி தான் இருக்கும். இது மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஒரு 12 10 ஹேர் பின் பண்ணி வரும். வந்து சிறுமலையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்னோண்டு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு கிராமம் இருக்கும். அடுத்து வந்து மேலே ஒரு சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவன் கோயிலுக்கு தான் மெயினாக எல்லாருமே வருவாங்க. அண்ணனுக்கு எடுத்த எனக்கு இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு பாதையில் வந்து இதுக்கப்புறம் வந்து நடந்து தான் போகணும். மலை ஏறினோம்னா சிவன் கோயில் இருக்கும். வராங்க பாதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த படிக்கட்டு இல்லாமல் மலையிலே ஏறி போகணும். அதுக்கு தான் வந்து நல்லா மூச்சு இளைக்குது.
கோயில் நின்ட்டாங்க ஊருக்கு. சுகியை காணோம். கீழே இருக்கேன். யாராக இருந்தாலும் சரி 10 நிமிஷம் நடக்கணும் ஊருக்கு. நடக்காம அவ்வளவு நடந்து மூச்சு விட முடியலடா. உண்மையிலே ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த வியூ தான் வந்து அப்படியே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. என்னடா அது ஷார்ட்கட்டா? எங்கடா இருக்காங்க? உட்காந்து தான் இருக்காங்க. மாட்டாங்க. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் கோயிலோட நுழைவாயில். ஒரு வழியாக மூச்சு திணறி கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் மலை மேலே இருக்க அந்த சிவன் கோயில், வெள்ளிமலை ஆண்டவர். நாங்கள் போன அன்றைக்கி ஏதோ விசேஷம் போல், ஆளுங்க மக்கள் நிறையா வந்திருந்தாங்க. அவ்வளோதான், சாமி கும்பிட்டு நாங்களும் அப்படியே கீழே கிளம்பிட்டோம். அப்படியே ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியது தான்.